Hi, hello, welcome to my YouTube channel. So this topic we are going to discuss about how to write most powerful scientific affirmation. So இதை தமிழ்லேயே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூடியூப் சேனலில் வந்து how to write powerful affirmation இங்கிலீஷில் இருக்குது. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா புரியணுன்றதுக்காக இதை வந்து தமிழ்லேயே போட்டிருக்கேன். அறிவியல் ரீதியாக எப்படி வந்து நேர்மறையான உறுதிமொழிகளை வந்து எழுதுறது, ஏன் வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் அஃபர்மேஷன் வந்து எழுதணும், சயின்டிஃபிக் அஃபர்மேஷன்னா என்ன. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிரெயினில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள் குழந்தையிலேருந்தே நம்ம வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படியும் வந்து வளர்ந்துருக்குமோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிரெயினில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பிரெயின் பேட்டர்ன் தான் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு காரணம். நம்ம இப்போ நல்லா இருந்தாலும் சரி, சொசைட்டியில் பெரிய பேர் புகழ்ச்சியோடு இருந்தாலும் சரி, அல்லது வந்து ரொம்ப புவராக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, எல்லாமே இந்த பிரெயின் பேட்டர்ன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஸரை பார்த்தாங்கன்னா இம்மிடியட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, எழுந்திரிச்சு விஷ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. அப்போ அவங்களே அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட பிஹேவியர், பாடி லாங்குவேஜ், ஸ்பீச் எல்லாமே வேரி ஆகும். அந்த மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது க்ளோஸாக பேசுவாங்க, வேரி ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து கனடாவில் இருக்கும் போது என்னோட ரூம்மேட் வந்து, அவர் வந்து கோயம்புத்தூர். அவங்க எங்கள் வீட்டில் நார்மலாக தமிழில் தான் பேசுவார், நார்மல் தமிழில் பேசுவார். ஆனால் அவங்க வீட்டில் பேசும்போது, அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து கொங்கு தமிழில் பேசுவார். தமிழ் நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நார்மலாக பேசுவார், பட் அவங்கக்கிட்ட போகும்போது கொங்கு தமிழில் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு லாங்குவேஜ் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, ஆளை பார்த்த உடனே லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போ இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் தான். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு டெசிஷன் எப்படி எடுக்கிறோன்றது ஒரு பேட்டர்ன் தான். இப்போ இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப ரிச்சாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப புகழ் வாய்ந்த மனிதர்களாக சொசைட்டியில் இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே படிக்காத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இது வந்து பிரெயின் பேட்டர்ன் தான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் இந்த கொஷின் படித்தா புரியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே ஒரு வகையான பேட்டர்ன் தான். அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ யூடியூப் ஏதாவது வீடியோ பார்க்கும்போதோ, தேட்டரில் போய் படம் பார்க்கும்போதோ அந்த படத்தை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ கேட்டாலும் அடுத்தடுத்த சீன் சொல்லுவாங்க. அந்த படத்தை ஃபுல்லாகவே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. படம் பார்த்தா புரியுது, படம் வந்து மெமரைஸ் ஆகும்போது அப்போ வந்து ஏன் சப்ஜெக்ட் படித்தா புரியாது, ஏன் மெமரைஸ் ஆகாது, அது அவங்களோட பிரெயின் பேட்டர்ன் தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன்ஸ்ன்ற சயின்டிஃபிக் அஃபர்மேஷன்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வரோம். ஒரு நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உன்னால் முடியும், உன்னால் மனப்பாடம் பண்ண முடியும், உன்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து கண்டினியூஸாக வந்து அஃபர்மேஷன் சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட்டோட பிரெயின் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து நியூரல் ஸ்ட்ரென்தனிங்னு சொல்கிறோம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டே சொன்னார்ல, ரூம்மேட்டு, அவர் வந்து இப்போ நார்மலாக பேசுவார். சில கொங்கு மண்டல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அவங்க தமிழில் வந்து அவங்க பேசிப்பாங்க. இது வந்து நியூரல் ஸ்ட்ரென்தனிங். அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பிரெயின் பேட்டர்ன் வந்து சீக்வன்ஸாக போயிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தவங்களை நீங்கள் ஃப்ரெண்டாக இன்றைக்கி புதுசாக பார்க்குறீங்க, அடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு பார்க்குறீங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்பையிலேருந்து உங்கள் பிரெயினில் வந்து ஒரு புள்ளி டாட் ஃபார்ம் ஆகி ஒரு சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இவர் பேர் இது, இவரோட பிஹேவியர் இது, இவர்கிட்ட இப்படி பழகணும், இவர்கிட்ட இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பிரெயின் பேட்டர்ன்னு வந்து சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கைக்கு. ஸோ இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் அஃபர்மேஷனை வந்து மாற்றி கொடுக்கும்போது அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து அவங்களும் சொசைட்டியில் நல்ல மனிதனாக வந்து வாழ முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அஃபர்மேஷன் எதில் யூஸ் ஆகும்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம்ஸ், RASன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பெரிய சயின்ஸு. இதை பற்றி இன்னொரு கிளாஸ் வந்து தனியாகவே எடுக்கிறேன்.
ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்ன்றது ஆர்ஏஎஸ்ன்றது ஒரு ஃபில்டர். இப்போ நான் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக போயிட்டுருக்கீங்க, வண்டியில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, என்ன கிளாஸ் ரூமில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து கவனிப்பீங்க. டீச்சர்ஸ் நடத்துறது வந்து உங்களோட பிரெயினுக்குள்ளார போகும். இல்லைன்னா ஃபோக்கஸ் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க நடத்துவாங்க, நீங்கள் எதையோ எதையோ இமேஜின் பண்ணிட்டு சும்மா தான் ஃபிசிக்கலாக கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பீங்க. இதுதான் வந்து ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபிசிக்கலாக இருப்பீங்க, பட் உங்கள் மைண்டுக்குள்ளார அந்த விஷயம் வந்து போகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம சோகமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நல்லா ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இந்த செலக்டிவான விஷயத்தை மட்டும்தான் நம்ம பிரெயின் வந்து நமக்குள்ளே அலோவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடி கான்பூரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சேட் நியூஸை வந்து கேட்குற சூழ்நிலை ஏற்பட்டது. உடனே நான் அந்த விஷயத்தை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பாதி மயக்கம் தெளிஞ்சிட்டேன். எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, நான் ஊருக்கு போகணும், நான் சீக்கிரமாக ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து, உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ஊருக்கு போகணுன்னா உங்களோட வீட்டில் நாங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு எங்கே அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு சொல்லுங்கள், உங்களோட மொபைல் பேட்டர்ன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். பட் ஆனால் மற்ற விஷயங்களுக்கு எதுக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ நான் என்னதான் சோகமாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணுமோ அது வந்து பிரெயினில் வந்து அலோவ் பண்ணுது, அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இப்போ இது ஆர்ஏ சிஸ்டம்ன்றது எப்படி வந்து அஃபர்மேஷன் சொன்னால் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா, ரொம்ப பவர்ஃபுல் மெத்தட். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸே வராது, இந்த கொஷின் சயின்ஸ் படித்தா புரியாது, இந்த மாதிரி நிறைய வந்து முடியாது, புரியாது, எனக்கு அந்த கான்செப்டே வராது, என்னால் முடியாது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ வந்து முடியும், புரியும், உன்னால் முடியும், உன்னால் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனை போட முடியும், உன்னாலேயும் வந்து இந்த சயின்ஸ் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு மாற்றி சொல்லும் போது இந்த ஆர்இஎஸ் ஃபில்டர் சிஸ்டம் வந்து உள்ளே அலோவ் பண்ணோம். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் வரும் உனக்கு, ஓகே இந்த கொஷின் படித்தா புரியும், உன்னாலேயும் இந்த எக்ஸாம் படித்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஆர்ஏஎஸ் சிஸ்டம் வந்து நம்ம மூளைக்குள்ளர் வந்து அலோவ் பண்ணோம். இது நம்மளோட க்ரோத்தை வந்து ரொம்ப அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாப் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து குரூப் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆர்ஏ சிஸ்டம் என்ன பண்ணோன்னா, ஓகே இங்கே பாரு, உன்ன மாதிரி டிகிரி படிச்சிருக்காங்க, இவர் வந்து ஐஏஎஸ் ஆகிருக்காரு, இங்கே பாரு இந்த நியூஸ் ஐஏஎஸ் நியூஸாக வரும், உங்களுக்கு பேப்பர் படிக்கும் போது அந்த ஐஏஎஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பிரெயின் உங்களோட ஃபில்டர் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு நியூஸ் கேட்கும் போது நீங்கள் போய் மீட் பண்ணுற ஆள், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபில்டர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அஃபர்மேஷன் சொல்லும் போது உங்களோட டிசைரிங் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டண்ட் அஃபர்மேஷன்னால என்ன சயின்டிஃபிக் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம், ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் அப்படின்னா கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து செக்ரிகேட் ஆகும். இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் செக்ரிகேட் ஆனாவே வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமாக வந்து ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஸ்ட்ரென்த்தே இருக்காது, நமக்கு வந்து அன்ஹெல்த்தியாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ இந்த இதெல்லாம் வந்து அஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த பேட் சுச்சுவேஷன் வந்து நல்ல சுச்சுவேஷனுக்கு வரும்போது அந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து சுருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது டோப்பமைன்ற ஹார்மோன் வந்து சுருக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த டோப்பமைன்றது வந்து ஹாப்பி, சக்ஸஸ் இதெல்லாம் நடந்ததுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாகறோம் இல்லையா. அப்போ வந்து டோப்பமைன் ஹார்மோன்ஸ் இருக்கும். இப்போ டோப்பமைன் ஹார்மோன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான உடம்பு இருக்கும், ஹெல்த்தியான மைண்ட் செட் இருக்கும், ரொம்ப நல்ல டெசிஷன் எடுப்பாங்க, வாழ்க்கையில் வந்து ரொம்ப முன்னேறுறாங்க அப்படின்னா நிறைய டோப்பமைன் சுரக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க,
மன உளைச்சலில் இருக்காங்க, ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூட்டபிள் அஃபர்மேஷன் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து 60% வந்து இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து ரிடியூஸ் ஆகிறது சயின்டிஃபிக்காக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி ரிடியூஸ் ஆகும்போது அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல தெளிவான டெசிஷன் வந்து எடுப்பாங்க, வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறுவாங்க. இதுதான் வந்து சயின்டிஃபிக் அஃபர்மேஷன்ஸோட 3 பேசிக் தீம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிரெயின் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். செகண்ட் வந்து நம்மளோட ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம்ஸ் வந்து செலக்டிவாக இருக்கும், நமக்கு எது தேவையோ அதை வந்து அலோவ் பண்ணும். தேர்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். இதனால தான் அஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து அஃபர்மேஷன் சொல்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மூளைக்கு வந்து ஒரு கட்டளையை வந்து இடுறீங்க, இது கமாண்டிங் வந்து கொடுக்குறீங்க, இதை செய் அதை செய், இல்லை என்னால் முடியும், என்னால் இதை பண்ண முடியும், என்னாலையும் இதை அச்சீவ் பண்ண முடியும், என்னால் இந்த ஜாபுக்கு போக முடியும், இந்த இன்டர்வியூ நல்லா பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து உங்களோட எண்ணங்கள் வந்து சேஞ்ச் ஆகி உங்களோட கோலை வந்து நோக்கி நீங்கள் வந்து போகலாம். இதுதான் பேசிக் அஃபர்மேஷன்ஸோட சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ பேசிக் ரூல்ஸ் ஆஃப் மேக்கிங் அஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த நம்ம பண்ணுற அஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். என்ன உங்களுக்கு வேணும், எனக்கு இந்த ஜாப் வேணும், இந்த ஜாப், அப்போ ஸ்பெசிஃபிக்காக அஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதணும். அண்ட் வந்து ரிசல்ட் ஓரியன்ட், இந்த ஜாப் வந்து நான் இந்த டேட்டுக்குள்ளார நான் இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுவேன். அப்போ வந்து இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். எப்போவுமே வந்து நம்ம பிரெயின் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு தான் நம்ம இந்த அஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இட் ஷுட் பி எ ப்ரெசன்ட் டென்ஸ். இது எனக்கு நடக்க போகுது, எனக்கு நடக்கும் அப்படின்லாம் இல்லை, நடந்துருச்சு, நான் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னும் போதே ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் தானாகவே. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹை எனர்ஜியோட நீங்கள் இதை வந்து சொல்லணும். அஃபர்மேஷன் எழுதிட்டு ரொம்ப ஹை எனர்ஜியோட நீங்கள் படிக்கும் போது தானே அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன் வந்து கனெக்ட் ஆவீங்க. என்னென்ன 4 மேஜர் ஏரியாஸ் ஆஃப் அஃபர்மேஷன் சொன்னால் ஹெல்த்து, வெல்த்து, கேரியர், ரிலேஷன்ஷிப். இப்போ ஹெல்த்து வந்து இந்த 4மே பேலன்ஸ்டாக இருந்தால் தான் ஒரு மனுஷங்க வந்து ரொம்ப நல்லா அவங்க நார்மலாக வந்து வாழ்க்கையை வந்து லீட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்ககிட்ட பணம் இல்லை, நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா அந்த ஹெல்த்தியாக இருந்து எந்த யூஸும் இல்லை. அதே மாதிரி நிறைய மணி இருக்குது, ஆனால் அடிக்கடி உடம்பு சரியில்லை, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, வீட்டில் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் அவர் மணியை வச்சு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது ஆனால் உடம்பு சரியாக இல்லை, மணி இல்லை அப்படின்னாலும் அந்த யூஸ் இல்லை. ஸோ ஹெல்த்து, வெல்த்து, கேரியர், ரிலேஷன்ஷிப் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் போது நம்ம லைஃப் வந்து நல்லா லீட் பண்ணலாம். அதுதான் வந்து 4 ஏரியாஸ்க்கும் அஃபர்மேஷன் வந்து எழுதணும்னு சொல்கிறோம். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் இந்த 4 ஏரியாவுக்குமே எழுதணும். இப்போ ஹெல்த்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா கிராட்டிடியூட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, நன்றி உணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதை பற்றி அடுத்த வீடியோ தனியாகவே வந்து போடுறோம். இப்போ கிராட்டிடியூட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஹெல்த்தில் நான் என்னோட ஆரோக்கியமான உடலுக்கு நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. இப்போ மணி எடுத்துக்கிட்டோம்னா கிராட்டிடியூடில் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நன்றி, என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், இந்த நல்ல ட்ரெஸ் போட முடியுது, இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். செகண்ட் வந்து தேர்ட் வந்து கேரியர் ரிலேட்டட், என்கிட்ட இந்த ஜாப் இருக்குது, இதுக்கு நன்றி. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு என்கிட்ட நல்ல ஃபேமிலி, நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல சிப்ளிங்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபேமிலி இருக்குது, அதுக்கு நன்றி. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து கோல் அச்சீவ்டு அஃபர்மேஷன்ஸ். இப்போ ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு 80 kg இருக்கிறீங்க, ஆனால் ஐடியல் வெயிட் வந்து 60 தான் அப்படின்னா நீங்கள் செகண்ட் கோல் என்ன வந்து எழுதணும்னா நான் 60 kg வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நன்றி அப்படின்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். கோல் அச்சீவ்டு 60 kg நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, அச்சீவ் பண்ண போகிறீங்க. ரிசல்ட் ஓரியன்ட், ப்ரெசன்ட் டென்ஸு, அண்ட் இட் ஷுட் பி அ பாசிட்டிவ். 3மே வந்து அப்ளிகபிள் ஆகுது. தேர்ட் வந்து ஹெல்த்தில் ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சி அஃபர்மேஷன்.
ஆக்ஷன் ஃப்ரீக்குவென்சினாவே வித்தவுட் ஆக்ஷன் அஃபர்மேஷன் வந்து ஒர்க்கே ஆகாது. ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ நான் வந்து 60 கேஜி மெயின்டைன் பண்ணணும், 80 கேஜி இப்போ இருக்கிறீங்க, 60 கேஜி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து 60 கேஜி வருவீங்க? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏதாவது வந்து பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து நான் டெய்லியும் வந்து 1 ஹவர் ஜிம் போகிறேன். அப்போ ஆக்ஷன் பிளான், நான் டெய்லியும் 1 ஹவர் ஜிம் போகிறேன்றது ஆக்ஷன். இப்போ நீங்கள் இது மூணுமே ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹெல்த்துக்கு வந்து அஃபர்மேஷன் எழுதும் போது கிராட்டிடியூடை வந்து எழுதுறீங்க. நான் நல்ல உடல்நிலை நல்லா இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லி எழுதுறீங்க. செகண்ட், கோல் அச்சீவ்டு அஃபர்மேஷன்ஸ் 60 கேஜி நான் அச்சீவ் பண்ண போகிறேன் இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு எழுத போகிறீங்க. தேர்ட் வந்து ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சி, நான் 1 ஹவர் ஜிம்மு போகிறேன், 1 ஹவர் டெய்லியும் 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறேன். அந்த மாதிரி ஆக்ஷன் பிளானை கொண்டு வந்து உங்களோட ஐடியல் வெயிட் பாடி வந்து மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியாக வந்து இருக்க போகிறீங்க. இதுதான் பேசிக் அஃபர்மேஷன்ஸ். இப்போ மணிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் சொல்லணும் மணிக்கு. செகண்ட் வந்து கோல் அச்சீவ்டு. இப்போ வந்து நான் 2 lakhs எவ்ரி மந்த் வந்து சம்பாதிக்க போகிறேன், கோல் அச்சீவ்டு அஃபர்மேஷன்ஸ். அந்த 2 lakhs எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க? என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களோட ப்ரொமோஷன்னால அடுத்து வந்து இந்த 2 lakhs அச்சீவ் பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன என்டர்பிரினர்ஷிப், என்ன எப்படி வந்து நீங்கள் அந்த 2 lakhs அச்சீவ் பண்ண போகிறீங்க, ஆக்ஷன் பிளான். இந்த எழுதிட்டு டெய்லியும் காலையில் வந்து நீங்கள் ஹை வைப்ரேஷனோட இந்த ஆக்ஷன் பிளானை படிச்சுட்டு டு டூ லிஸ்ட்டுன்னு ஒன்று வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ அந்த டெய்லியும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும், ஸோ இந்த டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த கேரியர் நீங்கள் உங்களோட மணி, கேரியர், ஹெல்த் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஈஸியாக. இதுதான் வந்து 4 areas of affirmations. ஸோ என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அந்த 60 கேஜி இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணணும். எங்காவே இருக்கா அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். கோல், அந்த கோல் எங்காவே இருக்கிற மாதிரி அச்சீவ் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். 60 கேஜி அச்சீவ் பண்ணிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ணணும். அதான் கோல் அண்ட் ஃபீலிங்ஸ். அதில் எமோஷனும் இன்க்ளூட் பண்ணணும். இந்த மூணுமே வந்து பண்ணும்போது, ஆக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மூணுமே வந்து அச்சீவ் ஆகும். ஸோ அஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுக்கும் கோலுக்கு ரிலேட்டட் அஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதுறீங்க. அது வந்து அதுக்கு சூட்டபிள் ஆக்ஷன்ஸ் வந்து இறங்குறீங்க. ஃபைனலாக ரிசல்ட்டை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இதுதான் வந்து அஃபர்மேஷன்ஸோட மெயின் கோர் ஏரியாஸ். ஸோ அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்பப்பெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு காலையிலையும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு ஸ்டெப் 4 வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறதும். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் பிரெயின் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டில் வந்து இருக்கும், எந்த திங்கிங்கும் இருக்காது. ஒரு 5-10 மினிட்ஸ் போக போக தான் ஸ்லோவாக திங்கிங் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எந்திரிச்ச உடனே உங்களோட கோல் அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லும் போது அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட போயிட்டே இருப்பீங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இதை அச்சீவ் பண்ணணும், இன்றைக்கி வந்து இந்த கேரியர் ரிலேட்டடாக அச்சீவ் பண்ணணும், இன்றைக்கி இந்த டார்கெட் இருக்குது, இதை முடிக்கணுன்ற மாதிரி டுவர்ட்ஸ் அதே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. செகண்ட், எப்போ வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே செய்யலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு எப்பப்போ வந்து இந்த லோ ஃப்ரீக்குவென்சி வருது, இந்த வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா வந்து ரொம்ப லோவாக வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லலாம். அவர் மேபி ஈவினிங்கில் வந்து நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் எழுதும் போது டெஃபினட்டாக உங்கள் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணும். நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத உங்கள் மைண்டில் வந்து ஆல்ரெடி பதிவாக இருக்கிறத வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணி புதுசாக வந்து பதிவு பண்ணி ஸ்டோர் ஆகும். அப்போ அது வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ். தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, திரும்பவும் வந்து ஆல்ஃபா மைண்ட் செட்டில் வந்து நம்ம பிரெயின் வந்து இருக்கும். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் ஃபுல்லாக நைட் அண்ட் ஃபுல்லாக உங்கள் மைண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தாலோ, ஏதாவது ஒரு வீடியோவோ படமோ பார்த்தாலோ, நியூஸ் இல்லைன்னா
இப்போ வர நியூஸ் எல்லாமே வந்து நிறைய நெகட்டிவாக தான் இருக்குது. அந்த நியூஸ் எல்லாமே கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாகவே உங்கள் மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அஃபர்மேஷன் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நைட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த அஃபர்மேஷனை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுல உங்கள் மைண்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் மைண்டு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இந்த 4 ஏரியாவில் எப்படி வந்து அஃபர்மேஷன் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியத்துக்கு கிராட்டிடியூட் வந்து சொல்லியிருக்கோம். என் உடலும் மனமும் தினமும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் நேர்மறையான சக்தியுடனும் செயல்படுவதற்காக நான் மனமார்ந்த நன்றியுடன் இருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் சொல்லிட்டோம். செகண்ட் வந்து நான் முழுமையான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் உற்சாகமாகவும் தெளிவாகவும் வாழ்ந்து வருகிறேன். நான் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன், பாசிட்டிவாக இருக்கேன். ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் ஏதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 60 kg வேணும், யங்காகவே இருக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் கோல் வந்து எழுதிக்கலாம். இந்த நாள் முழுவதும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்காக என்ன ஆக்ஷன் பிளான் வந்து பண்ணுறீங்க? மூணாவது, நான் தினமும் அதிகாலை 4:33க்கு எழுந்திருக்கிறேன். 4:45 மணிக்கு வந்து யோகா பண்ணுறேன். சில மெடிடேஷன் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து சத்தான உணவு, உடற்பயிற்சி, போதிய ஓய்வு வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஈவினிங் வந்து 7 o'clock முன்னாடியே சாப்பிட்ருவேன். 8:30க்கு முன்னாடி மொபைலெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். 9 o'clock முன்னாடி வந்து படுத்துட்டு காலையில் திரும்பியும் 4:30க்கு எழுந்திரிச்சிருவேன். இது வந்து என்னோட பாடிக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் செட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா இதை வந்து டெய்லி நீங்கள் காலையில் படிக்கும் போது டெய்லி இந்த ரொட்டீன் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ பண்ணும்போது உங்கள் ஹெல்த் வந்து அல்டிமேட்டாக ஆரோக்கியமாக மாறிடும். செகண்ட் வந்து வெல்த்து மணி ரிலேட்டட் அஃபர்மேஷன்ஸ். ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் வந்து சொல்கிறோம். எனக்கு வெவ்வேறு வழிகளில் தொடர்ச்சியாக பணம் கிடைச்சிட்டே இருக்கு, அதுக்கு நன்றி. பணம் வந்து இருக்குது, அதுக்கு நன்றி சொல்கிறோம். செகண்ட் வந்து 2 லட்சம் மாதம் எனக்கு வந்து வருமானம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வந்து எப்படி வருமானம் வரும்? சும்மா இருந்தால் வராது. என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்குரிய ஸ்டெப்ஸ் என்ன, அது எல்லாமே வந்து இந்த ஆக்ஷன் டேக்கனில் டீட்டெயிலாக நீங்கள் வந்து எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ப்ரொமோஷன் ஆகி அசோசியேட் ஆகணும் அப்படின்னா அசோசியேட்டுக்குரிய ஆக்ஷன் பிளானை அவர் இங்கே கொண்டு வரணும். அவருக்கு வந்து என்னென்ன கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணும், எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டால் ப்ரொமோஷன் கிடைக்குன்றதெல்லாம் அவர் வந்து ரெடி பண்ணி ஆக்ஷன் பிளானை வந்து கொண்டு வந்தாருன்னா ஈஸியாக வந்து அவரோட கோல் வந்து அச்சீவ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்து மணி இல்லை, ஹெல்த் இல்லை அப்படின்னாலும் வேஸ்ட்டு தான். ஸோ மணி அதிகமாக இருக்குது, ஒழுங்கான ரிலேஷன்ஷிப் இல்லை, ரொம்ப ரிச்சான பீப்புள்ஸ் வீட்டில் பார்த்தா எந்நேரமே சண்டை வந்துகிட்டு இருக்கும், ஆஃபீஸ்லேயும் சண்டை வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதனால நிம்மதி இருக்காது. ஸோ எல்லாமே இந்த 4 ஏரியாவும் ரொம்ப பேலன்ஸ்டாக போகணும். ஸோ உறவுகளுக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு நன்றி, என்கிட்ட நல்ல திறமையான புத்திசாலியான நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து கோல் அச்சீவ்டு அஃபர்மேஷன்ஸ். இந்த இதில் என்ன வந்துன்னா கோல் வந்து அச்சீவ்டுன்னா எல்லாரும் வந்து மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா என்ன ஆக்ஷன் ஃப்ரீக்குவென்சி வந்து பண்ணணும்? இப்போ வந்து ரொம்ப கோபமாக பேசினாலோ எடுத்தெறிஞ்சு பேசினாலோ நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தினமும் வந்து பொறுமையாக கவனமாக நேர்மையான முறையில் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல திறமையான நண்பர்கள் கூட பழகிட்டு வரோம். நண்பர்கள் இருப்பாங்க, ஆனால் திறமையாக புத்திசாலியாக இருந்தாங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த திறமையாக புத்திசாலி நண்பர்களை தேர்ந்தெடுத்து நான் பழகிட்டு வரேன் அப்படின்னு எழுதினீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி கேரியர். ஸோ கேரியர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் டு உங்கள் பிஸ்னஸ், இந்த உங்களோட என்டர்ப்ரனர்ஷிப் ஏரியாஸ். என்னோட கிராட்டிடியூட் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். என்னோட பிஸ்னஸ் தொடர்ந்து வளர்கிறதுக்காக நான் மனப்பூர்வமாக நன்றியுடன் இருக்கிறேன். அப்புறம் கோல் அச்சீவ்டு. நீங்கள் அந்த பிஸ்னஸை வந்து எப்படி கொண்டு போக போகிறீங்க, அடுத்த லெவலில் அந்த பிஸ்னஸை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து ஆக்ஷன் டேக்கன் ஃப்ரீக்குவென்சி. அந்த பிஸ்னஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒருத்தர் வந்து மஷ்ரூம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தரமான சுத்தமான மஷ்ரூம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி குவாலிட்டி மஷ்ரூம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா நிறைய மக்கள் திரும்பவும் அவர்கிட்டயே வாங்குவாங்க. அவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இவரோட கோல் என்ன? இந்த பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் மஷ்ரூம் பிஸ்னஸ் மூலமா எனக்கு வந்து 2 லட்ச ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னா அவர் ஆக்ஷன் டேக்கன் என்ன பண்ணணும்? நல்ல தரமான 2 lakhs சம்பாதிக்கிற அளவு மஷ்ரூம் ப்ரொடியூஸ் பண்ணணும். தரமான குவாலிட்டியான சுத்தமான மஷ்ரூம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே பண்ணாருன்னா அவருக்கு வந்து சோசியலில் நல்ல சமுதாயத்தில் நல்ல நேம் இருக்கும், நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், அதே மாதிரி இன்கம்மும் வரும். ஸோ இதுதான் வந்து அஃபர்மேஷன். இப்போ அஃபர்மேஷன் எழுதும் போது நீங்கள் இந்த 4 ஏரியாவிலையும் வந்து பிளான் பண்ணிட்டு எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட மொபைல் நம்பர், இமெயில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.